எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அதாவது நீங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்களா? அவங்க எடுத்து வைக்கிற வாதம், அவங்களோட அந்த தர்க்கம் 100% சரியாக இருக்கும். ஆமாம், அவங்க பேசுகிறதுல எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த முடிவு முற்றிலும் தவறானதாகவே இருக்கும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கூட நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஒரு விஷயத்தை இவ்வளவு சரியாக வாதிடுற ஒருத்தரால் எப்படி ஒரு மாபெரும் தவறான முடிவில் இருக்க முடியும் அப்படின்னு தான் நாம் நினைக்க தோணும். இது ஒரு முக்கியமான கேள்வி தான். இதைத்தான் இன்றைக்கி நாம் விவாதத்திற்கு அப்பாற்பட்ட பார்வை அப்படிங்கிற அடிப்படையிலே நாம் காணப்போகிறோம். இந்த மூல கருத்தை ஒரு விரிவான அலசலாக பார்த்தால் நம் வாழ்க்கையில் நாம் அன்றாடம் சந்திக்கும் இந்த ஆர்குமெண்டேட்டிவாக யார் இருக்காங்களோலாம் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஏதோ ஒரு தத்துவ விசாரணை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நடைமுறை செயல்தான். நாம் தினமும் வேலை செய்கிற இடத்துல இல்லை குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு தகவல் குழுமைக்குள்ள, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பபுள் அப்படின்னு சொல்லுவான், அது தகவல் குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இருக்கிற, தமிழாக்கம் பண்ணால் அப்படி தான் சொல்லணும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் பபுள்குள்ளே சிக்கிக்கிட்டு நாம் விவாதித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தேடல் தான் இன்றைய நற்சிந்தனை. நிச்சயமாக இந்த முரண்பாடு தான் மனித மூளையோட ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி. அதாவது நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தரவுகள் மட்டுமே இருக்கும்போது மூளை என்ன பண்ணும்னா அந்த தரவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கு தானே ஒரு தர்க்க ரீதியான வட்டத்தை உருவாக்கி கொள்ளும். அதாவது நமக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சு ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் நாம். அந்த வட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சரியாக தர்க்க ரீதியாக பொருந்தி போகும். ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நினைக்கிறது தான் முழுமையான உண்மை அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நாம் அடிக்கடி கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம வாதம் எவ்வளவு வலுவாக இருக்கோ அவ்வளவு ஆழமாக நாம் அந்த தவறான முடிவை நம்ப தொடங்குகிறோம்னு நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதைத்தான் உளவியலில் அறிவாற்றல் சார்பு அப்படின்னு சொல்லுவான், அதாவது காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பாரபட்சமாக நாம் விவாதிப்போம் எப்போவுமே. இந்த மூல கருத்தில் வரக்கூடிய அடிப்படையில் இன்று ஒரு கதையை நம்ம பார்ப்போம். இது ஒரு மாதிரியான மனித இயல்பை ரொம்ப அப்பட்டமாக நம்ம முகத்தில் அரையிற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை தாங்க. இதை கொஞ்சம் கவனமாக கேட்டு வாருங்கள். ஒரு சாதாரண கிராமம். அங்கே ஒரு பார்வையற்ற மனிதன் வாழ்ந்து வருகிறான். ஆனால் அவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவன் ஒரு பெரிய தத்துவவாதி. ஆமாம், மிகச்சிறந்த பேச்சாளன். எதையும் தர்க்க ரீதியாக அணுகுகிற ஒரு மாபெரும் அறிவாளி. அவன் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எப்போதும் முன்வைக்கிறான். அதாவது வெளிச்சம் என்பது இங்கே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். யார் கேட்டாலும் இதே தான் திரும்ப திரும்ப அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நான் குருடனாக இருக்கிறது போலவே நீங்கள் எல்லோரும் குருடர்கள் தான், ஆனால் எனக்கு அது தெரியும், உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னு தான் வாதிடுகிறான் அவன். நிஜமாகவே இது ஒரு கடுமையான வாதம். அவனுடைய தர்க்கத்தோட கட்டமைப்பை கவனிக்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அவனுக்கு பார்வைத்திறன் மட்டும்தான் இல்லையே தவிர அவனுடைய அறிவாற்றல் ரொம்ப கூர்மையாக செயல்படுங்க எப்பயுமே. கண்டிப்பாக அந்த கண்களை உடைய அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் அவங்ககிட்ட விவாதம் செஞ்சு தோற்று போயிட்டே தான் இருந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவன் ஒவ்வொருத்தையும் போய் பேசி வெளிச்சத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களாலேயே வெளிச்சம் இல்லை அப்படின்னு சாதிக்கிற ஒருத்தனை வார்த்தைகளால் வெல்ல முடியலை அவங்க யாராலையுமே. அவனை என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஒட்டுமொத்த கிராமமும் திகைச்சு நின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருவேளை இவன் சொல்கிறது தான் உண்மையோ அப்படின்னு
அந்த கிராமத்து மக்களே சந்தேகப்படுகிற அளவுக்கு அவனோட வாதம் வலுவாகவே இருந்து கொண்டிருந்தது. அவன் தன் வார்த்தை எப்படி முன்வைக்கிறான் அப்படிங்கிறத கதை ரொம்ப சுவாரஸ்யமாக விவரித்து கொண்டே செல்லும். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆமாம், அந்த கிராம மக்களை பார்த்து சவால் விடுகிறான். நீங்கள் வெளிச்சம் ஒளின்னு சொல்கிறீங்களே, அப்படி ஒன்று இருந்தால் அதை இங்கே கொண்டு வாங்க, நான் அதை ருசித்து பார்க்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லைன்னா என் மூக்குக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க, நுகர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொருளை தட்டுனா சத்தம் வரும், ஒளியை தட்டி பாருங்கள், என் காதில் அந்த சத்தம் கேட்கிறேன், இல்லைன்னா என் கைகளால் தொட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதன் பின் தான் அதை நம்புவேன் அப்படின்னு அவன் வாதிடுகிறான். அவங்ககிட்ட இருக்கிறது இந்த 4 புலன்கள் மட்டும்தான். ஒளியை தொட முடியாது, ருசிக்க முடியாது, நுகர முடியாது, காதுகளால் எதையுமே கேட்கவும் முடியாது. இதை அவனால் தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடிகிறது. ஆனால் அதனால தான் வெற்றி பெற்றுட்டதா அவன் நினைத்து கொண்டு அடிக்கடி சிரித்து கொண்டு நக்கலும் நையாண்டிகமாக கொக்கரித்து கொண்டே செல்வான். அவனோட கோணத்திலே இருந்து அவனோட கட்டமைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அவன் கேட்குற கேள்விகள் முற்றிலும் நியாயமானவை அப்படின்னு தான் நமக்கு தோணும். தன்கிட்ட இருக்கிற கருவிகளை, அதாவது அந்த 4 புலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அளக்க முற்படுகிறான் என்பதுதான் உண்மை. இந்த தரவுகளோட எல்லைக்குள்ளே அவன் செல்வது 100% உண்மைதான், இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஆமாம், ஒரு பொருளை பார்க்க கண்கள்னு ஒரு பிரத்யேக கருவி தேவை அப்படிங்கிறத அறியாத ஒருத்தங்கிட்ட அது இருக்கிறது மாதிரி நாம் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் மற்ற 4 கருவிகளை வச்சு வெளிச்சத்தை எப்படிங்க நிரூபிக்க முடியும் நம்மளால்? கண்டிப்பாக யாராலையுமே, மற்ற 5 புலன் அறிவு உள்ள எவராலையுமே முடியாது. தொட்டு உணர்த்த முடியாத ஒரு விஷயத்தை தொட மட்டுமே தெரிஞ்சு ஒருத்தனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இது எப்படி இருக்குன்னா, ஒரு பழைய வானொலி பெட்டி, அதாவது அந்த காலத்தில் ரேடியோலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் அலைவரிசைகளை திருப்பின மாதிரி இருக்கும். அந்த ரேடியோவில் வெறும் சத்தமும் இரைச்சலும் மட்டும்தான் வரும். அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இந்த கருவியில் எந்த காட்சியும் தெரியல, படம் வரல, ஆனால் தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஒன்று உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு வாதிடுகிறது மாதிரி அவன் வாதிட்டு கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். தன் கருவி ஒலியை மட்டும் உள்வாங்கும் அப்படிங்கிறத மறந்துட்டு உலகத்தில் காட்சிகளே இல்லை அப்படின்னு சாதிக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமையோ அதே தர்க்கத்தை தான் இந்த பார்வையற்ற தத்துவவாதியும் வைக்கிறான். ஆனால் அவனோட தர்க்கம், அதாவது அந்த தரவுகளை அலசுகிற அவனோட மூளை ரொம்ப சிறப்பாக வேலை செய்து கொண்டே தான் இருந்தது. ஒரு கருவி தன்னால் அளக்க முடியாத ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்கிறது அந்த கருவியோட குறைபாடையே தவிர அந்த விஷயத்தோட இல்லாமை அப்படிங்கிறதே இல்லை என்பது அவனுக்கு தெரியவில்லை. இந்த அடிப்படையான உண்மை புரியாததால் தான் அவனோட அறியாமை ஒரு மாபெரும் தத்துவ விவாதமாக உருவெடுத்து அந்த கிராமத்தையே கலங்கடித்து கொண்டிருந்தது. அந்த நிலையில்தான் அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே தவித்து கொண்டிருக்கும்போது ஒரு துறவி மற்றும் பல துறவிகள் அனைவருமே அந்த கிராமத்துக்கு வருகிறார்கள். இந்த மனிதனோட முழு வரலாற்றையும் அவர்கிட்ட போய் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அந்த தலைமை துறவிகிட்ட போய் அவர் அதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவங்கக்கிட்ட எந்த ஒரு விவாதத்திலையும் அவன்கிட்ட அவர் ஈடுபட போவதில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஏன்னா அவன் ஒரு குருடன், அவனுக்கிட்ட ஒளியை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்படிங்கிறதுனால இவனுக்கு நான் தேவையில்லை, இந்த வெளிச்சத்தை பற்றி இவங்ககிட்ட தர்க்கம் செய்து நாம் வாதிடுவது நம்முடைய முட்டாள்தனம் தான் அப்படின்னு முடிவெடுத்து இவனை இவருடன் வந்திருந்த ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போக சொல்லுகிறார். இங்கே ஒரு பெரிய முரண்பாடு நமக்கு தோணும். உண்மையை எடுத்துரைக்கிறது இருளில் இருக்கிறவங்கள விட்டுட்டு அந்த ஒளியை நோக்கி அழைக்கிறது ஒரு மாபெரும் தத்துவவாதியோட வேலை அப்படின்னு தான் நமக்கு தோணும். துறவி ஏன் அவனுக்கு தர்க்க ரீதியாக புரிய வைக்க முயற்சிக்காமல் நேராக ஒரு டாக்டர்கிட்ட ஏன் அனுப்புகிறார் அப்படின்னு நாம் நினைக்கலாம். பார்க்குறதுக்கு இது விவாதத்தில் இருந்து தப்பிச்சு போகிறது மாதிரி தெரியலாம். ஆனால் அறிவாற்றல் உடைய வரம்புகளை முழுமையாக உணர்ந்த ஒருத்தரால் மட்டும்தான் இப்படி ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம வன்பொருள்
மற்றும் மென்பொருள் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறாங்கள்ல, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற பரிமாணத்தில் கூட நாம் பார்க்க வேண்டியதை கட்டாயத்திலே நாம் தள்ளப்படுகிறோம். ஏன்னா இந்த காலத்தில் அப்படி சொன்னால் தான் பல பேருக்குமே புரியும். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த பார்வையற்ற மனிதனோட தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அது ஒரு மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த பிழையும் இல்லாமல் சிறப்பாக வேலை செய்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே. ஆனால் அவனுடைய கண்கள் அப்படிங்கிறது அந்த பொறி ஒரு வன்பொருள், ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு தான் சொல்லலாம். அது முற்றிலுமாக பழுதாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த கணிப்பொறியோட திரையே உடைந்து போயிருக்கும்போது நீங்கள் எவ்வளவுதான் புதிய மென்பொருள்களை நிறுவினாலும் அந்த திரையிலே உங்களால் காட்சிகளை காண முடியாது இல்லையா? கண்டிப்பாக யாராலுமே அப்படி காணவே முடியாது. அப்போது அவனுக்கு தேவை தர்க்கமல்ல, சிகிச்சை தான். அதனால் அதே வன்பொருளை சரி செய்யாமல் புலன்கிற மென்பொருளோடு மல்லு கட்டிக்கிட்டு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத அந்த துறவி ரொம்ப தெளிவாக உணர்ந்துட்டதுனால வெறும் தர்க்கத்தால் ஒருபோதும் அனுபவத்தை அவனுக்கு உருவாக்க முடியாது அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொண்டார். அதனால் அந்த ஹார்ட்வேரை சரி பண்ணணும், அப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற உண்மையை அவர் தெரிந்து கொண்டு தான் அவர் அனுப்பி வைக்கிறார் அந்த மெடிக்கல் டாக்டர்கிட்ட. நாம் பல நேரங்களில் மற்றவங்களோட விவாதிக்கும் போது இந்த அடிப்படையை மறந்து விடுகிறோம். அவங்களோட ஹார்ட்வேர், அதாவது வன்பொருள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிற நிலையில் இருக்கான்னு பார்க்காம நம்மளோட மென்பொருளை அவங்க மேலே திணிக்க பார்க்குறோம். விவாதங்களில் எப்போது ஈடுபடணும், எப்போ விலகி நிற்கணும் அப்படிங்கிற அளவுகோல் இதுதான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதன்கிட்ட நீங்கள் ஒளியை பற்றி பேச பேச அவன் இன்னும் பிடிவாதமாக தன் இருட்டு உலகத்தை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படிங்கிற அந்த இருட்டு உலகத்தை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு தெரிந்த ஒரே ஒரு புரிதல். ஏன்னா அவனோட உலகம் அவனோட 4 புலன்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. தர்க்கம் அப்படிங்கிற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவனோட கண்களை திறக்க முடியாது. அதனால தான் துறவி அவனுடைய வார்த்தைகளை விட அந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அடுத்தது என்ன நடந்ததுன்னா, 6 மாத காலம் கடந்தது. மருத்துவர் அந்த மனிதனுக்கு தொடர்ந்து பல சிகிச்சைகளை அளிக்கிறதுனால இறுதியிலே ஒரு மாபெரும் திருப்பம் நிகழ்து. அந்த மனிதன் முழுமையாக குணமடைகிறான். அவனுக்கு கண்கள் நன்றாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது, பார்வை கிடைத்து விட்டது. அவன் உலகத்தோடு வண்ணங்களையும் ஒளியையும் முதன்முறையாக பார்க்கிறான். அவன் ஓடி வந்து அந்த துறவியோட கால்களில் விடுகிறான். நீங்கள் மட்டும் இல்லையெனில் என் வாழ்நாள் முழுவதையும் வெளிச்சத்தை பற்றி விவாதம் செஞ்சு கழித்து கொண்டே இருந்திருப்பேன் என்று சொல்லி அழுறான். அவன் ஒரு குருடனான நான் வெளிச்சம் உள்ளவங்களை தோற்கடிச்சிட்டேன் அப்படிங்கிற அகந்தையிலே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் ஒன்றுமே சொல்லாமல் சிரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ எனக்கு தெரியுது வெளிச்சம் உள்ளது, நான் இதை இப்போது உணர்கிறேன் என்று கண்ணீரோடு கூறிக்கொண்டே அவர் காலில் மறுபடியும் விழச் செல்கிறான். அவர் அவனை தடுத்து இந்த வாழ்நாளோட மிகப்பெரிய தடையை, அந்த தகவல் குழுமியை அவன் உடைத்தெறிந்த தருணம் இது என்று தான் அவர் கூறுகிறார். அப்போ அதோடு அந்த துறவி அவனை அப்படியே அனுப்பவில்லை. அப்போது அவனை கிட்ட அழைச்சி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பழைய ஆயுதம் அவன் என்ன வைத்திருந்தானோ அதையே அவனுக்கு எதிராக பயன்படுத்துகிறார். இப்போது வெளிச்சம் எங்கே உள்ளது, அதை கொண்டு வா. நீ அதை நிரூபிக்க முடியுமா? அதை நான் இப்போது ருசிக்கணும், தொட்டு பார்க்கணும். அவன்கிட்டயே அந்த ஒளியை பற்றிய அத்தனை இலக்கணங்கள் என்னவோ அத்தனையும் அவர் கூட்டு நான் தொட்டு பார்க்க வேண்டும், அதை சுவைக்க வேண்டும். நீ அதை என்னிடம் கொண்டு வா அப்படின்னு அவனிடமே திருப்பி கேட்கிறார். அவன் தலை குனிந்து நிற்கிறான். அவன் கேலி செய்யலை அவரை. அந்த தருணத்திலே அவனுடைய பழைய தர்க்கம் எவ்வளவு பயனற்றது, எவ்வளவு முட்டாள்தனமாக இத்தனை நாள் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த குறுகிய வட்டத்துள்ளேருந்து அவனை கழற்றி வெளியிலே எடுக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவாற்றலோட வரம்புகளை தாண்டி அனுபவத்தோட அழிமையை அவனுக்கு புரிய வைக்கிறார் அந்த துறவி. தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை மாபெரும் தத்துவமாக நினைத்து ஊர் முழுவதும் வாதிட்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு சுய அறிதலை அவனுக்கு ஏற்படுத்துகிறார். அதுக்கு பேர் தான் அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது. இதுக்கு அந்த முன்னாள் குருடன் என்ன சொல்கிறான்னா, இது முடியாத காரியம் அப்படின்னு தான் அப்போ சொல்லி கொண்டிருந்தான். எஸ்,
வெளிச்சத்தை பார்க்க மட்டும்தான் முடியும், வேறெந்த புலன்களாலும் அதை அறிய முடியாது அப்படிங்கிறத இப்போ தான் நான் உணர்கிறேன். அதை அடைவதற்கு வேறு வழியில்லை. என் பழைய வாதங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அவர் கால்களில் மீண்டும் விழுகிறான். 6 மாதமாக தொடர்ந்த இந்த மாபெரும் தர்க்கத்தை ஒரு சிறிய அனுபவம் எப்படி வீழ்த்தி விட்டது பார்த்தீர்களா? ஒரு மனிதன் வாதிடுவதை நிறுத்திவிட்டு தனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கக்கூடும், அதை அனுபவிக்க தொடங்கும்போது தான் நிஜமான உண்மை அவனுக்கு புரிபடும் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன் வாதங்களை விட்டுவிட்டு உண்மையை ஏற்றுக்க தயாராகும் போது தான் அவனுடைய நிஜமான தேடல் தொடங்குகிறது. தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் தான் என்று அவனும் தன்னை கட்டுக்குள் வைத்து கொள்ளாமல் வெளியேறுகிறான். இது ஒரு வழிகாட்டு மட்டுமே, ஆனால் அனுபவம்தான் நம்மளை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நீச்சல் அடிப்பது எப்படி ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து விவாதிக்கிறத விட ஒரு முறை தண்ணியில் இறங்கி ஒட்டுமொத்த தர்க்கத்தையும் தாண்டி ஒரு உண்மையை உணர்த்தி விடும் அல்லவா? நம்ம தண்ணியில் இறங்கினா தானே நீச்சலை கற்றுக்க முடியும். அப்படின்னா நீச்சல் அடிக்கிறது எப்படி முடியுமா, முடியாதா, இல்லை கையை தட்டினா காலை உதைச்சா நம்ம நீச்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நாம் பேசி கொண்டிருப்பதனால அந்த அனுபவம் நமக்கு வரப்போவதே இல்லை. கண்டிப்பாக இந்த கதை வெறும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு முடிந்து விடவில்லை. இதன் தொடர்ச்சியாக மூலத்திலே ஒரு ஆழமான தத்துவ பார்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் அலசினால் நல்லது என்று தான் இந்த கதாசிரியர் விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஞாபகத்தில் நாம் எல்லாரும் வைத்து கொள்ள வேண்டியது எதிர்மறையானவற்றை, அதாவது நெகட்டிவ் விஷயங்களின் மிக எளிதில் நிரூபித்து விடலாம் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு சொன்னால், மிக எளிதிலே நேர்மறையாக இல்லாதவற்றை நிரூபித்து விடலாம். ஆனால் நேர்மறையான ஒன்றை, பாசிட்டிவ் விஷயங்களை நிரூபித்தல் சாத்தியமில்லை அப்படின்னு தான் இந்த கதாசிரியர் நமக்கு எடுத்து கூறுகிறார். ஒரு அறிவியலையும் தத்துவ உலகத்திலையும் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, ஒரு கருதுகோள் என்று வைத்துக்கொள்ளோம். அதாவது இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரிய அளவிலான சான்றுகளோ அனுபவங்களோ அங்கு தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட தரவுகள் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டினாலே போதுமானது. இது ரொம்ப எளிதானது. ஆனால் இருக்கிற ஒன்றை, அதுவும் நமது வழக்கமான புலன்களுக்கும் தர்க்கங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை வெறும் வார்த்தைகளாலும் தர்க்கங்களாலும் நிரூபிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான, சொல்லப்போனால் முடியாத காரியம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஆத்திகம் நாத்திகம் அப்படிங்கிற விவாதத்தில் எந்த பக்கமும் சேரவில்லை என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சார்புமே இதில் எடுக்கப்படவில்லை. இது முழுக்க முழுக்க மூலக்கருத்தான விவாதத்திற்கு அப்பாற்பட்ட பார்வை அப்படிங்கிறது மட்டும்தான் இதிலே கையாளப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக விவாதங்களோட இயல்பை, தர்க்கத்தோட தோல்வியை விளக்கிறதுக்கு மட்டுமே இந்த உதாரணம் இங்கே மூலக்கட்டுரையிலே பயன்படுத்தியிருக்கிறார் அந்த ஆசிரியர். ஆத்திகம் நாத்திகவாதம் செய்யும் இருவருக்குமே அனுபவத்தில் வராத, அதே சமயம் தமக்கு கிடைத்த தகவல்களை மட்டுமே நம்பி அதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறது தான் நடைமுறை. இப்போ எப்படி தீர்வை தர முடியும் அவங்களால? 2 பேராலையுமே தீர்வை தரவே முடியாது. கண்டிப்பாக எவராலும் வெல்லவே முடியாது அந்த இடத்துல. ஏன்னா ஏதோ ஒன்று, ஒரு கடவுளையோ ஒரு ஆன்மாவையோ நம்பித்தான் ஒருவர் பேசுவார், இன்னொருத்தர் இல்லை என்று தான் சொல்லி கொண்டிருப்பார். இது இரண்டுமே இருவருக்கும் அனுபவத்தில் வராமல் ஒன்று அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருவருமே தகவல் அறிவு கூடுதல் குறைவு என்ற அளவில்தான் பேசி வாதிட முடியுமே ஒழிய உணர்வு ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எவராலும் தரவே முடியாது. அதனால் அவரவர் தங்களது நிலையை சரிபார்த்து விட்டு இருவருக்கும் இடையே உள்ள உறவு நிலையை சீர்தூக்கி நிறுத்திக் கொள்வதே மிக மிக நல்லது அன்றாட வாழ்விலே. இல்லையெனில் அனுபவத்தில் வராத எந்த ஒரு தர்க்கமும் இரு தரப்பினருக்கு இடையே நட்பில் பிளவை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான நடைமுறை. அதுவே சமுதாயத்தில் முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்களானால் சமுதாய அமைப்புகளில் பிளவு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு சமூகத்திலும் ஒற்றுமை நிலை குறைந்து ஒருங்கிணைக்க ஆளின்றி திண்டாடும் கூட்டமாக திகழ்வார்கள் என்பதே உறுதி. இதுதான் இன்றைய நடைமுறையாக ஊடகத்திலே நாம் காண முடிகிறது. அதனால் யாரும் ஆன்மீக அந்த குமிழிக்குள், அந்த ஸ்பிரிச்சுவல் பல்ப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதிலே இருந்து கொண்டு தர்க்கம் செய்ய வேண்டாம் என்பதே இந்த கதை நமக்கு கூறும் அறிவார்ந்த செயல்.
அவரவரும் தங்கள் தங்கள் நம்பிக்கை கோலகத்தில் வாழக்கூடியவர்களே. பிறரின் கோலத்தை ஒருபோதும் பார்க்கவும் தொடவும் இயலாது. எவர் ஒருடைய நம்பிக்கையும் வேறு ஒருவரால் தகர்க்கவும் முடியாது என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு வாளாக இருப்பதே பிற விஷயங்களில் காணும் ஒற்றுமையை நோக்கி பயணிக்க தொடங்க நாம் முடிவு செய்வதே மேலான புரிதலாகும். இதுதான் இவங்க மையமான கருத்தாக அவர் கையாண்டிருக்கிறார். ஒரு தர்க்கம் தோல்வி அடையுது என்றால் அந்த பொருள் அல்லது அந்த உணர்வு இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அந்த பொருளை அளக்கிறதற்கான கருவி, சரியான கருவி நம்மிடத்திலே இல்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தருடைய வாதம் பலவீனமாக இருக்கலாம், அவர் விவாதத்தில் தோற்று போகலாம், இல்லை அவர் வாயை பலரும் மூடியும் விடலாம். ஆனால் அவர் பெற்ற அனுபவம் உண்மையானதா இருந்தால் மட்டுமே ஒரு நாள் மற்றவர்களும் அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஆதரிப்பார்கள் என்பதுதான் உண்மை. எப்போவுமே நேர்மையான விஷயங்கள் எல்லாமே அனுபவிக்க வேண்டியவை தான், வாதிட்டு நிரூபிக்க வேண்டியவை அல்ல. தர்க்கத்தோட எல்லை முடிகிற இடத்துல தான் அனுபவத்தோட எல்லை தொடக்கம் என்பதைத்தான் இந்த அறிஞர் நமக்கு எடுத்து கூறுகிறார். தர்க்கத்தின் எல்லைக்கே செல்லாமல் வாதம் புரிவதால் பலன் எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை. இந்த கதை உங்களுக்கான ஒரு பெரிய பாடம். வேலை செய்கிற இடத்திலேயோ திட்டமிடல் கூட்டங்களிலேயோ அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமாக உறவுகளிடையே கூட நாம் பல நேரங்களில் இந்த பார்வையற்ற மனிதனைப் போலத்தான் நடந்து கொள்கிறோம். நமக்கு தெரிந்த அந்த சிறிய குறுகிய தரவுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையே அளக்க பார்க்கிறோம். நமது விவாதங்களில் வெற்றி பெறுவதையும் அடுத்தவங்களை தோற்கடிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக நாம் எப்போதுமே வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிராளியோட தர்க்கம் தோற்று போகுது அப்படிங்கிறதுக்காக நாம் சரியான நிலையில் இருக்கிறோம் என்பது அர்த்தமே இல்லை. நாம் எந்த தகவல் அந்த பபுள்குள்ளே, குமிழிக்குள்ளே, எந்த மூடிய வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் உணர்வது தான் இதிலிருந்து வெளியிலே வரக்கூடிய முதல் படிநிலை. எதிராளியோட கருத்தை முட்டாள்தனம்னு மறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க நம்மக்கிட்ட சரியான கருவிகள் இருக்கின்றதா, சுய பரிசோதனை செய்கிறது மிக மிக அவசியம் என்ற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தர்க்கத்தை மீறிய நமது புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு திறந்த மனப்பான்மை, இந்த ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவான், அது அனைவருக்குமே தேவை. ஒரு சில நேரங்களிலே எதிரே இருப்பவர் அறிவியலியாக இருக்கிறது இல்லை, மாறாக அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கான பார்வை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த ஆழ்ந்த தேடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி இறுதியாக ஒரு கேள்வியை உங்களை நோக்கி வைக்கிறேன். நீங்கள் இப்போது உங்கள் வாழ்விலே மிகவும் பிடிவாதமாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அல்லது மற்றவங்கிட்ட கடுமையாக விட்டு கொடுக்காமல் வாதிட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் உண்மையாகவே சரியானதா? உங்களுடைய தர்க்கம் வலுவாக இருக்கிறதுனால மட்டுமே அது உண்மையாயிடுமா? அல்லது உங்களுடைய பார்வை இன்னும் திறக்கப்படாமல் உங்களோடது அந்த சிறிய குமிழிக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அப்படி வாதிடுறீங்களா அப்படிங்கிறத அவங்கவுங்களும் புரிதலோடு சிந்தியுங்கள். உங்களது மென்பொருளை சரிப்படுத்த முயலுங்கள், தொடர்ந்து தேடுங்கள் அப்படின்னா இந்த கட்டுரையின் வழியாக உங்களுக்கு நான் எடுத்து கூறுவது. ஜென்ரலாக நாம் பார்த்தோம்னா இன்கம்யூனிகபிள் ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. மற்றவருடன் புரிந்து கொள்ள முடியாத உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உண்மை என்பது நேரடி பொருளாகும் இந்த இன்கம்யூனிகேஷன் ட்ரூத் அப்படிங்கிறது. தத்துவார்த்த மற்றும் ஆன்மீக சூழல்களில் இந்த வார்த்தை ஒரு நபரின் ஆழ்ந்த அனுபவத்தை அல்லது உணர்வை மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கவோ அல்லது வார்த்தைகளில் கொண்டு வரவோ முடியாது என்பதைத்தான் இது குறிக்கிறது. இதுபோன்ற ஆழ்ந்த அனுபவத்தை பெறாதவர்களும் ஏனோ வார்த்தைகளால் விவரிக்க முயல்கிறார்கள். கண்டிப்பாக அது தோல்வியில்தான் முடியும். எவருமே ஏற்க மறுப்பார்கள். வேண்டுமானால் இருவருக்கும் இடையே உள்ள அந்த சிநேகம் மற்றும் உறவு அவர்களிடம் பெற்ற பலன்களால் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொள்வதைப் போல நடிப்பார்களே ஒழிய முற்றிலுமாக அவர் உள்ளார்ந்த அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டார்கள். அதனால் அனுபவத்தில் வராத வெறுமனே மனதளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆன்மீக கூரை அனுபவம் வந்தது போல விவாதிப்பது ஒரு சமுதாயத்தில் பல குழப்பத்தையே விளைவிக்கும் என்ற உண்மையையும் புரிந்து கொண்டு நட்புடன் அனைவருடன் பழகுவதே நல்லதொரு ஒற்றுமையை வளர்க்கும் என்று உங்கள் அனைவரையும்
கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.